இன்றைக்கு வெற்றிமுகம் நிகழ்ச்சியில நம்ம யார் பத்தி பேச போறோம் தெரியுமா? இலங்கையினுடைய நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக் அவர்களை பற்றி தான் இன்றைய நாள் நாம பேச போறோம். அனுரகுமார திசாநாயக்க 1968 நவம்பர் 24 மாத்தளை மாவட்டம் தேவஹிவ எனும் கிராமத்தில் பிறந்தார். இவரது தந்தை ரன்பண்ட திசாநாயக்க நில அளவை துறையில் உதவியாளராக பணியாற்றினார். தாய் சீலாவதி இல்லத்தரசி. இவர் குடும்பத்தின் இரண்டாவது குழந்தை. ஒரு சகோதரி உள்ளார். பின்னர் குடும்பம் அனுராதபுரம் மாவட்டம் தம்புத்தேகமுவுக்கு குடிபெயர்ந்தது. இவருடைய கல்வியானது தம்புத்தேகம கமனி மகா வித்யாலயம் மற்றும் தம்புத்தேகம மத்திய கல்லூரியில் கல்வி கற்றார். அந்த கல்லூரியில் இருந்து பல்கலைக்கழகம் சென்ற முதல் மாணவர் இவர்தான். 1992 கலனி பல்கலைக்கழகம் அறிவியல் பீடத்தில் சேர்த்து 1995 இயற்பியல் அறிவியல் பட்டம் பெற்றார். பல்கலைக்கழகம் காலத்தில் பல்கலைக்கழக பௌத்த சங்கத்தின் தலைவராக செயற்பட்டார். 1987 இந்திய இலங்கை ஒப்பந்தத்திற்கு எதிரான போராட்டத்தின் போது சோசலிச மாணவர் சங்கத்தின் இணைந்து அரசியலில் ஈடுபட்டார். ஜேவிபி அமைப்பு பெரும் அடக்குமுறைக்கு பிறகு மீண்டும் எழுந்தபோது 1993 அதில் இணைந்து மாணவர் சங்கத்தின் மேல் கட்டமைப்பு பணியில் ஈடுபட்டார். அப்போது அரவிந்த என்ற பெயரில் மாணவர்கள் மத்தியில் அறியப்பட்டார். கட்சி அரசியல் பயணமானது 1997 மக்கள் விடுதலை முன்னணியின் மத்திய குழுவுக்கு தெரிவானார். 1998 அரசியல் பீடத்திற்கு நியமிக்கப்பட்டார். 2000 தேசிய பட்டியல் வழியாக முதன்முறை நாடாளுமன்ற உறுப்பினரானார். 2004 குருநாகல் மாவட்டத்திலிருந்து அதிக விருப்பு வாக்குகளுடன் நாடாளுமன்றம் சென்று விவசாயம், கால்நடை, காணி, நீர்ப்பாசன அமைச்சராக 2004 ஏப்ரல் முதல் 2005 ஜூன் வரை பணியாற்றினார். 2008 நாடாளுமன்றத்தில் ஜேவிபி கட்சியின் தலைவராக நியமிக்கப்பட்டார். 2010 மீண்டும் தேசிய பட்டியல் வழியாக நாடாளுமன்றம் சென்றார். 2014 செப்டம்பர் 29 அன்று ஜேவிபி கட்சியின் தலைவராக தெரிவு செய்யப்பட்டார். 2015 கொழும்பு மாவட்டத்திலிருந்து நாடாளுமன்றம் சென்றார். 2015 செப்டம்பர் முதல் 2018 டிசம்பர் வரை எதிர்க்கட்சி முதற்கொறடாவாக இருந்தார். இந்த காலத்தில் தொடர்ந்து 5 வருடங்கள் நாடாளுமன்றத்தில் அதிகம் செயல்பட்ட உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டார். தேசிய மக்கள் சக்தி 2019 ஜூலை 14 அன்று ஜேவிபி மற்றும் பல சமூக அமைப்புகளை இணைத்து தேசிய மக்கள் சக்தி எனும் அரசியல் கூட்டணியை உருவாக்கி அதன் தலைவரானார். 2019 ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்டு 3.16 வாக்குகளுடன் 3ஆம் இடம் பெற்றார். 2024 செப்டம்பர் 21 அன்று நடந்த ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்டார். முதல் சுற்றில் 42.31 வாக்குகளை பெற்றார். 50% கிடைக்காததால் இரண்டாவது சுற்று நடந்தது. இரண்டாவது சுற்றில் 55.89% வாக்குகளுடன் வெற்றி பெற்று 2024 செப்டம்பர் 22 அன்று இலங்கையின் 10வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக பதவியேற்றார். 3வது கட்சியில் இருந்து ஜனாதிபதியான முதல் நபர் இவரே. தற்போது பாதுகாப்பு, நிதி, திட்டமிடல், இலக்கவியல், பொருளாதார அமைச்சுக்களின் பொறுப்பையும் வகிக்கின்றார். இவரது தனிப்பட்ட வாழ்க்கையானது இவரது மனைவி பெயர் மல்லிகா திசாநாயக்க. இவர்களுக்கு ஒரு குழந்தை உள்ளது. இலக்கியத்தில் ஆர்வம் கொண்டவர். லியோ டால்ஸ்டாய், மக்சிம் கார்கி ஆகியோரின் நூல்களை விரும்பி படிப்பார் என கூறப்படுகின்றது. சாதாரண குடும்பத்தில் பிறந்தாலும் சாதிக்க முடியும், தோத்து போனாலும் மறுபடியும் எழுந்து நிற்க முடியும். மக்களோட நம்பிக்கையை பெற்றால் எதுவும் சாத்தியம். 3% இருந்து 55% வரை வந்த பயணம் இது. அது வெறும் எண்கள் இல்லை, அது விடாமுயற்சியோட அடையாளம். இதுவே நம்முடைய நாட்டு ஜனாதிபதியினுடைய வரலாறு.